தமிழ் மக்களுக்கு வணக்கம். இந்தியா பூரா பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்க பிரச்சனை தான் சோனம் சாரோடைய உண்ணாவிரதத்துக்கு அப்புறம் காக்ரோச் ஜனதா பார்ட்டியோடைய போராட்டத்தின் பின் வெடித்த கலவரம். இப்படி இதுதான் எல்லாமே ஹாட் டாப்பிக்காக போய்கிட்டு இருக்குங்க. அண்ட் இந்த ஹாட் டாபிக் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா R&D பண்ணுறாங்க, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். ஒரு டிசைன் இன்ஜினியரிங் ஃபீல்டில் ஒரு டிசைன் எடுத்து வச்சிங்க அப்படின்னா அந்த டிசைனை வந்துட்டு R&D பண்ணி அடுத்த லெவலுக்கு கொண்டு போவாங்க. அதுக்கப்புறம் அதை இன்னொருத்தர் அடுத்த லெவலுக்கு கொண்டு போவாங்க. இப்படி தான் ஒரு டிசைனை ஃபைன் டியூன் பண்ணுவாங்க. ஆனால் இப்போது இங்கே நடந்துட்டு இருக்க பிரச்சனையை எல்லாருமே R&D பண்ணி அதை இன்னும் ஹையர் லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பிரச்சனைக்கு எண்ணெய் ஊற்றுற மாதிரி தான் எரிய வச்சுக்கிட்டு தான் இருக்காங்களே தவிர யாருமே அதை அணைக்கிற நோக்கத்தில் இல்லை. மாணவர்களுக்கு நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களோட போராட்டம் நோக்கம் எல்லாம் சூப்பர், அதை நம்ம செய்ய முடியாததும் கிடையாது. ஆனால் உங்கள் பின்னாடி கலவரக்காரர்கள்லாம் இருக்கிறாங்கன்றதை மறந்துடாதீங்க. உங்கள் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு உங்கள் பின்னாடி அந்த பசுத்தோல் போத்திய புலி தான் எல்லாருமே. ஸோ உங்களோட சேஃப்டி ரொம்ப முக்கியம். போராட்டம் உங்கள் நோக்கம் எல்லாம் போட்டோம், உங்கள் சேஃப்டி ரொம்ப முக்கியன்றதை மறந்துடாதீங்க. எல்லாத்துக்கும் மேலே இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள், நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சது அகிம்சையின் வழி தான். இருக்கிறதுலேயே பெஸ்ட்டு போராட்டம் எதுன்னு கேட்டிங்கன்னா அகிம்சை வழி தான். ஏன்னா அது வந்து ஒரு ஃபில்டர்டு வழி. அந்த வழியில் தீய சக்திகள் உள்ளே நுழைய முடியாது. ஏன்னா நம்ம கையை கட்டிட்டு தான் இருக்க போகிறோம், எதுவும் பண்ண போகிறது கிடையாது. நம்ம வந்துட்டு நியாயத்துக்கு தான் போராட போகிறோம். ஸோ இந்த பாயிண்டில் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு சீக்கிரம் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அதை விட்டுட்டு இந்த கலவரம், இந்த பிரச்சனை, இந்த போராட்டம் இதில் வந்துட்டு மற்றவங்களுக்கு வழி கொடுக்குற மாதிரி இருக்குது. மற்றவங்க இதை வச்சு பெரிய பெரிய அரசியல் பண்ணுறாங்க, யாரும் என்னென்னமோ சொல்கிறாங்க. இது வந்து ரொம்ப லென்த்தாக போகுது. அதனால் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு மாணவர்கள் சேஃபாக இருங்க, செக்யூராக இருங்க. இதுக்கு கண்டிப்பாக ஒரு வழி பிறக்கும். நன்றி, வணக்கம்.